Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. ஏக்கா இறங்குக்கா, ஒண்ணு இல்லக்கா, இறங்கு. முட்டு அது அப்படியே பத்திரக்காளி வீட்டுக்கிட்ட போய் நிக்க விட்டு உலகம் அழிய போது வள்ளி வீட்டுக்கு போயிருவா முட்டி. ஏக்கா இறங்குக்கா, இவ வேற போய் பார்த்துட்டு வருவா என்னன்னு. எனக்கு என்ன வந்து லட்சுமி மேலதான் சந்தேகமா இருக்கு. நல்ல பேசுக மாதிரி பேசிக்கிட்டு நம்மள அழகா குண்டு போட்டு சாவடிக்கலாம்னு நினைக்க. வீட்டுல ஒண்ணு வா, அது எங்க போவோம்னு பாப்போம். பத்திரக்காளி அக்கா வீட்டு சைட்ல தான் நிக்க மாதிரி இருக்கும் வெளிச்சம். வாங்க ஆச்சி. ஏக்கா ஒண்ணு இல்லக்கா, நான் இருக்கேன், நீ வா. அப்படி இடுப்புலயே தொத்திக்கிட்டு வா. பத்திரக்காளி இல்ல கொத்தரக்காளி இல்ல, லட்சுமி தான் பாம்பு போட்டுட்டு இருக்கா. ஏச்சி கொஞ்சம் வாயை முடிக்க போறீங்களா? ஐயோ முருகா, என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. கூட இருந்து மத்த எல்லாத்தையும் காப்பாற்றிரு. உலகங்களுக்கு அழிஞ்சுனா என்ன எப்படியாவது காப்பாற்றி வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டுரு. கிழவிக்கு வாயை பத்தியா? இந்த வயசுக்கு பிறகு அது வாழணுமா நம்ம சாவணுமா? எங்க ஒண்ணு இல்ல, பிரிங்க. புக்க பிரிக்கல என்ன பிரிங்க. என்னனாலும் 4 பேருக்குள்ள இது கிடைச்சா பெரிய பெரிய புதையெல்லாம் இருக்கும். பிரிச்சு பாப்போங்க. ஏட்டி பிரிங்க பிரிங்கன்னா நீ பிரியா? மனுஷன் இங்க வயிற்ற கலக்கிக்கிட்டு கக்கூசு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். சும்மா போட்டுக்கிட்டு பிரிச்ச உடனே ஏதாவது ஆச்சுன்னா என்னட்டி பண்ணுவேன்? புக்க பயமா இருக்குட்டி. திடீர்னு லைட்டு வருவு, திடீர்னு போவுவு, திடீர்னு பாட்டில் வருவு, புக்கு வருவுன்னா மனுஷனுக்கு பயமா இருக்காதா? எப்பா பிரிக்காதப்பா, வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பாங்கள தூக்கி போட்டுருப்பா. எப்பா இப்பதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு, ஏன்பா நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கணும்? அட தீய சக்திக்கு பிறந்ததுவளா? ஏடி கெட்டது நினைக்காது ஏடி, நல்லதே நினைக்கிட்டே நல்லது நடக்கும் பியாதி எடுப்பாள்வளா? ஏடி உனக்கு கல்யாணத்துக்கு செலவாயிருக்கு, இனி என்கேஜ்மெண்ட்டுக்கு செலவாயிருக்கு, இனி கல்யாணத்துக்கு செலவாகும். கடவுள் நமக்கா பார்த்து ஏதோ தந்திருக்கான்னு நினைக்கேன்டாமா. அதை விட்டுக்கிட்டு வாரி அடிச்சு உடச்சுவேன். என்ன ஏதுன்னு பாப்ப முட்டி. ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு பயமா இருந்து நீங்க எனக்கு தாங்க. வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கைய வாழணும், இல்லைன்னா செத்துடணும் தாங்க. உனக்கு பயமாவே இல்லையாம்மா? எம்மா பார்க்கவே பயமா இருக்கு. வேண்டாம், நானே பிரிக்கேன். இரு, சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தொட்டு கும்பிட்டுட்டு பிரிப்போம். கொஞ்சம் சும்மா இரு பத்திராளி, ஒரு நிமிஷம். கும்பிடுங்க கும்பிடுங்க, எந்தெந்த சாமியெல்லாம் கூப்பிடணும் எல்லாரையும் கூப்பிட்டு உட்காத்தி வையோ, உட்காத்தி வச்சுட்டு பிரியோ. ஆளு மண்டையும் பாரு, பிரிங்க. ஏ பாத்தியா மக்க பாத்தியா டி ஊதா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அந்த வெளிச்சமே மறந்து போச்சு. கடைசியா பத்திரகாலத்தை வீட்ல இருந்து தான் தெரிஞ்சது. அங்கன வேணா போய் பாப்போமா? நானும் அதான் சொல்லுதே, அந்த அக்காக்கு என்ன ஆச்சோ யாதாச்சோ தெரியல, போவ முதல்ல போ. மெதுவா இறங்கு. பத்திரகாலியத்தை வீட்ல பாம் வெடிச்சுன்னா எப்படியோ சவுண்ட் எல்லாம் கேட்டு என்ன நடக்குன்னு தெரியல. பழனிச்சா இங்க இருந்து பயந்துட்டு இருக்காண்டா, நம்ம முதல்ல பத்திரகாலியத்தை போய் காப்பாத்த போவோம். என்ன நடக்குனே புரிய மாட்டேங்குது. ஏதோ வானத்துல இருந்து பெருசா வெளிச்சம் மட்டும்தான் வந்திருக்கு. ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரை காப்பாத்துவோமா? வாடிவாமா அம்மா, நீ நல்லவளானது கடவுளுக்கே பொறுக்கல போல. கடவுளே மேல இருந்து பாம்பு போடுதாருன்னு நினைக்கிறேன், கேட்டியா? ஆமா ஊதா. நம்ம வேண்டாம், மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லுவோம் மாட்டி. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம பிள்ளைய மட்டும் போது காப்பாத்தி கண் கலங்காம வச்சுக்கிடணும் பத்திரகாளி. அட புலம்பலுக்கு பிறந்ததோட புலம்பிக்கிட்டே கிடக்குது. சாமியை கும்பிட்டு புக்க தெரிஞ்சு கேட்கிறோம். என்ன பாடுபடுத்திய? ஒண்ணு இல்ல, ஏதோ நல்லதுக்குன்னு நினைக்கிறதுக்கு இல்ல. பொக்கிசம்னா என்னது? பொக்கிசம்னா புதையல். புதையல்னா என்னது? புதையல்னா புதையல். தங்கம் வெள்ளி வைரம்னு புதையல். அது நம்ம கையில கிடைக்கணும்னா கொடுத்து வச்சுக்கணும். வளரிக்கிட்டே இருந்தேன், ஒரே இதை போட்டு தள்ளிட்டு புக்க தூக்கிட்டு ஓடிடுவேன். எப்பா ஒண்ணு இல்லப்பா, என்ன ஆனாலும் பாத்துக்கிடுவோம். புக்கை நம்ம திறந்து பார்ப்போம்ப்பா. உயிரோடு இருக்கல. இது யாரு? வாங்க யாச்சி, கீதா வள்ளி. என்னவோ அதிசயமா நடக்குவீங்களா? வாங்க. ஏக்கா ஒருத்தருக்கு ஒன்றும் ஆவல இல்ல, இது வரைக்கும் ஒன்றும் ஆவலை. இவ்வளோ எல்லாவளும் வந்துட்டாளுவளா?
இனி என்ன ஆக போகுதோ? இப்ப வர ஒன்னும் ஆவல. ஒரு பொக்கிஷம்னு ஒரு புக்கு வந்திருக்கு. இந்த புக்கை பிரிக்கணுமா பிரிக்காண்டாமான்னு இருக்கும். பொக்கிஷமா பொக்கிஷம்னா புதையல. இது பிரிக்கட்டி இது பிரிக்காம வாய் பழந்துட்டு இங்க பிரிக்காண்டி தானே. ஹலோ சுருதி சுருதி கோவப்படாத. சுருதி எதுக்கு தெரியுமா பேசாம இருந்தே? சுருதி எங்க ஊர்ல ஒரு பெரிய வெளிச்சம் வந்து சுருதி வானத்துல இல்லட்டு போயிச்சல. இது சத்தியமாட்டி நான் எவளட்டி பார்க்க போறேன். இது சுருதி இது இந்த ராத்திரி நான் உன்கிட்ட பேசுறது தாண்டி மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். நான் எவளட்டி பாப்பேன். பைத்தியக்காரி சுருதி சொல்லத கேளு. இது இல்லடி ஒரு பெரிய வெளிச்சம் வானத்துல இருந்து வந்து பொத்துனிங்கட வந்து விழுந்து அது பத்திரகாளி இந்த வீட்ல தான் விழுந்திருக்குது. என்ன ஏதுன்னு தெரியல. நான் முதல்ல அங்க போய் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுதேன். எனக்கு ஒண்ணு ஆவலடி. இனிதான் போய் பார்க்க போறேன். சரி நீ பயப்படாத. நீ வை நான் போயிட்டு வந்து உனக்கு உடனே ஃபோன் பண்ணுதேன். சரி சரி வை வை வை. சும்மா ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சிட்டோம்னா அவள்கிட்ட நடக்குது நிக்குது ஓடுது சாடுது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா எவள்கிட்ட பேசுதா எங்க இருக்க யார் கூட இருக்கன்னு போட்டு உயிரை எடுத்தாலுவா. இங்க என்னாச்சுன்னு வேற தெரியல. ஓடி போய் பார்ப்போம். ஏக்கா ஒண்ணு இல்லக்கா புக்க தோறங்கக்கா. வந்துட்டா சிரிக்கி. இவதான் எனக்கு ஏதோ பண்ணி வச்சிருக்கா. உங்க முறைய பாரு முறைய. அவளும் மூஞ்சி முறையும். எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லுதே, இங்கே என்ன நடக்குன்னே தெரியல. திடீர்னு ஒரு புக்கு வந்து இங்கே விழுந்திருக்கு. பொக்கிஷத்தின் வழின்னு போட்டிருக்கு. நமக்குன்னே வந்திருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது தயவு செஞ்சு உங்கள் சண்டையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இதில் என்ன இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். என்னாச்சு? எதுக்கு எல்லாம் இங்கே கூடி நிற்கியா? வள்ளி என்னவோ லைட்டு கீட்டு வெளிச்சன்னாவ சத்தங்கத்தன்னாவ என்ன பிரச்சனை? ஏன் அப்போ இங்கே வாப்பு இது என்ன கொடுமையா இருக்கு? எல்லாரும் வந்திருக்காங்க. சரி கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது வசமா மாட்டிட்டோமா? ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டுக்கு. புரியறதுக்கு ஒண்ணு இல்ல. நம்ம கையில பொக்கிஷம் இருக்கு. உள்ள பிரிச்சு பார்த்தேன்னா அந்த பொக்கிஷத்தை எடுக்கக்கூடிய வழியை கண்டுபிடிச்சிடலாம். புதையல் நம்ம கையில கிடைச்சுன்னா ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அழகா நிம்மதியா மாளிகை வீட்டுல பணக்காரியா வாழலாம். வசதியாக போறேனா? முருகா முருகா எல்லாம் அந்த புக்கை பிரிச்சுதான் பாராமல வழியை கண்டுபிடிச்சு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போய் எடுத்துட்டு வந்துருவான். புதையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மா நமக்கு கிடைக்குன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. எல்லாரும் யோசிப்போம். யோசிச்சு முடிவெடுப்போம். நான் தான் சொன்னவனுக்கு சுருக்கிமாவ நம்ம நல்லது இருக்குன்னு பிடிக்காதுன்னு அவளை தூக்கி அந்த தள்ளு கட்டி. யாச்சி நீங்க என்ன கோவப்பட்டு யாசாதியா? இத்தனை நேரம் விட்டுக்கிட்டு இந்த புதையல் புக்கு நம்ம கிட்ட வரதா இருக்குன்னா நம்ம அப்ப எல்லாமே யோசிக்கணும். அதுவும் சரிதான். என்ன பண்ணலாம்? ஆமா, இவ்வளவு வேற தாண்டி இந்த புக்கு நம்ம கிட்ட கிடைக்கும்னா அவ்வளவு ஈஸியா நம்ம இந்த புதையில எடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? ராசமலண்ணே, நம்ம தான் முயற்சி பண்ணி பார்ப்போமே. கிடைச்சா கிடைக்கு, கிடைக்கலன்னா இருக்குன்னு பார்ப்போம். கடைசியில் நம்ம எடுக்காமலேயே விட்டுட்டோங்கிற வருத்தம் நமக்கு வரக்கூடாது. முயற்சி பண்ணுவோம். இருக்க ஒரு வாழ்க்கை, முயற்சி பண்ணி தோப்போம். ஒருவேளை புதையல் நம்ம கையில கிடைச்சுன்னா நம்ம எல்லாருமே பணக்காரங்கள் ஆயிடலாம். ஊர்லயே நம்ம தான் பெரிய ஆளு. அப்புக்கு இவ்வளவு அறிவு இருக்கா? என் அப்பு எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். எல்லாரும் ஒன்னா இருப்போம். ஒன்னாதான் இருக்கணும். ஒன்னா இருந்து அந்த புதையலை எடுப்போம். கடவுளே, நேத்தைக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடந்தது. அதுக்குள்ள எப்படி ஒரு அக்க போரு? முருகா, புக்க துறக்க போறேன். எல்லாரும் பாருங்க. என்ன போட்டிருக்கு? ஏம்மா எனக்கு வாசிக்கவே தெரிய மாட்டேங்குது. புக்கு அழகா இருக்கும். என்ன போட்டிருக்குல? நீங்கள் என் சாபத்திற்கு ஆளாகி விட்டீர்கள். இந்த புதையலை முடிக்காமல் சென்றால் நீங்கள் மரணிப்பீர்கள். இதை முடித்ததும் உங்கள் சாபம் நீங்கி சரிசமமாக புதையல் பிரிக்கப்படும்.
என்ன பயப்படாது என எப்படினாலும் நம்ம இதுல இருந்துட்டோம். அடுத்து என்ன போட்டிருக்கு படிங்க. இந்த புத்தகத்தை படிப்பவரை தவிர வேறு யாராவது வாசித்தால் அவர்கள் மறைவார்களா? எம்மா ஏட்டி அந்த பக்கம் வந்துரு. எப்படி? நான் இல்லம்மா. ஏட்டி தள்ளி போகும், தள்ளி போகும். புக்க துறக்கிறது வரைக்கும் எல்லாரும் துறத்துறன்னு சொல்லிட்டு கடைசி என்னைய மட்டும் ஒத்தைக்கு விட்டுட்டு போயிட்டிய. அப்படி இல்லனே, நீங்க வாசிக்கலாம், நாங்கெல்லாம் வாசிச்சா மறைஞ்சிருவோமா? இருக்கட்டும், அடுத்த பக்கத்தை வாசிங்க. புதையல் இருப்பதை தேட வாருங்கள். புதையலை தேட 13 பேர் வேண்டுமா? 13 பேர் வேணுமா? எத்தனை பேர் இருக்கிய? 1 2 3 6 7 8 9 12 பேர் தான் இருக்கு. 12 பேர் இருக்கு. உங்களோட சேர்த்து 12 தானே இருக்கு. அதுக்கு பாக்க 1 4 5 12 தான் இருக்கு. இன்னும் ஒரு ஆள் வேணுமா? இன்னும் ஒரு ஆள் வேணும். புக்க மூட முடியாது, பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா எல்லாரும் செத்து போயிருவோம். ஒரு ஆள் வேணும். என்ன பண்ணதுக்கு ஒரு ஆளு என்னே 12 பேர் இருக்கோன்னு சொல்லிட்டு புதையில தொடங்குவோம். எனக்கு என்னவோ இதை பார்த்தா சும்மா மாதிரி தெரியுனே. எவனோ நம்ம ஊர்க்கார பையன் நம்மள்ட்ட விளையாட்டு கேட்டதுக்காண்டி செய்யது போல இருக்கு. அப்போ பேசாம இரு. 13 பேர் வேணும். விளையாட்டு நினைச்சு சாவதுக்கா? எனக்கும் அப்படிதான் தோணுது. அது எப்படி? புதையல் யாருக்கும் இல்லாம நமக்கு கிடைக்கும். அதுவும் 13 பேர் கண்டிப்பா வேணுமா? இதெல்லாம் பார்க்க பொய் மாதிரிதான் இருக்குது. புக்க முடிச்சுட்டு எல்லாரும் வேலையை பார்க்க போவோம். எக்கா ஏதோ வெளிச்ச வருவுக்கா. பேசாம இருங்க. என்னமோ யார் யார் எங்க இருக்கேன்னு தெரியவும் மாட்டேங்குது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா யோ தொட்ட ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேனா? அட பாடாவன பாட விட்டு மவனே கொஞ்சம் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டே பாரு. தாத்தா எப்படிங்க? ஏட்டி நான் தப்பிக்கலட்டி. பின்ன எப்படிங்க அது கிடைக்கும்? ஏட்டி எம்மாடி, நான் செல்ல உறங்கிட்டு தான் முட்டி இருந்தேன். திடீர்னு முடிச்சு பார்த்தா கீழே விழுந்த மாதிரி இருக்குவே. உங்க எல்லாரையும் பார்க்க எனக்கு தெரியலையட்டி என்ன நடக்குன்னு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்போ இந்த புதையலுக்கு அதான் உண்மைதான் முட்டி. 12 பேர் இருந்தோம், இவரோடு கட்சி இப்ப 13. என்னமோ மாய மர்மம் நடக்க போகுது. எல்லாம் அடுத்த பக்கத்தை படி. ஆமாங்க, எங்க புக்க படியும். ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எங்க புக்க படியும். என்ன டீ நடக்குது? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சாவ போறோம். சும்மா இரியாம மகேஷ் பயமுறுத்தாத. ஐயோ என் ஆள்கிட்ட வேற தகவல் சொல்லணுமே. மகேஷ் சும்மா இருப்பா. பேசாம இரு. தொட்டா கேட்டுக்கல ராஜமலை பாட்டி. உங்களுக்காக நேரம் 1 மணி நேரம் மட்டுமே. அதற்குள் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துவிட்டு இங்கே வரவும். நேரமானால் மறைந்து விடுவீர்கள். புதையலை தேட தயாரா? புதையலை தேட தயாரானு போட்டிருக்கு. எடி 1 மணி நேரத்தில் நேரம் இருக்கு. எல்லாரும் ஓடுங்க. தொட்டா வாடும். துணிமணி எல்லாம் அள்ளி போட்டு வாடும். ஏட்டி என்ன டீ நடக்குது? எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. யாவை உனக்கு எந்திக்க முடியல. வாவும் அந்த துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கும். போட்டி வாரே. என்ன நடக்குன்னே தெரியல. புக்கு வேற என் கையில இருக்கு. கீழே வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, அப்ப நீ இங்கே இரு. உனக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். போ என்னத்தையும் செய்ய. புதையலை தேட தயாரா?